இமாலய பிரகடனத்துக்கு சூத்திரதாரிகளான சிடிசியினுடைய அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் எங்களுடைய இந்த அறவழி போராட்டம் இடம்பெற்றது. தொடர்ந்து எம் இனத்தின் விடிவும் விடுதலையும் கிடைக்கின்ற வரை ஒன்றுபட்ட தமிழர்களாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்போம். Of the Sri Lankan government against the Sri Lankan government for their oppression for the past 76 years. This marks the day that the Sri Lanka, they call it the Independence Day. We Tamils, we mark it as a black day for our nation. Levels of municipalities and as well as the provincial, as well as federal, we have recognized what has happened to Tamils as genocide. Informing the whole international community as Canadian and Tamils around the world, we will continue to fight until we have a free Tamil Elam. And that's going to be the last day that we are going to stop. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மளோடு இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. சமகாலத்தில் கனடாவிலும் இப்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கனேடிய தமிழர் பேரவைக்கு எதிராக இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீதி ஓரங்களில் பார்க்கின்ற பொழுது பலரும் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுரேஷ் தர்மா, குறிப்பாக தமிழர்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பான நகர்வுகள் உரிய முறையில் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்படுகின்ற சூழலில் இந்த தமிழ் மக்களுடைய போராட்டம் தமிழர்களுக்காகவே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சூழல் என்பது புலம்பெயர் மண்ணில் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? வருகின்ற காணொலி தொகுப்புகளை பார்க்கின்ற பொழுது சிடிசிக்கு எதிராக மக்கள் கோஷத்தை எழுப்புவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக நான் பார்க்கவில்லை என்றால் இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும், இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் நிச்சயமாக ஒரே நோக்கத்தில் பயணிப்பவர்களாகவும் இருக்கின்றபடியால் அந்த அமைப்புகளிடையான போராட்டமாக இதை மாற்றாமல் இது ஒரு சுதந்திர தினத்திற்காக அவர்களது போராட்டமானது இலங்கை அரசிற்கு எதிரானதாகவும் இலங்கை தூதரகம் நோக்கியதாகவும் அமைய போவதாகத்தான் இந்த செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அவ்வாறாக அது நடைபெறும் பொழுது அது ஆரோக்கியமானதாகவும், அதே வேளை அந்த அமைப்பு ஒரு அமைப்பின் மீது இன்னொரு அமைப்பு இவ்வாறு செயற்படுவது என்பது நாங்கள் இப்பொழுது இப்படி பார்க்கலாம். இலங்கையில் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள பொறுதலை போன்றதொரு நிலை இருவரும் ஒருமித்த கொள்கையில் இருக்கின்றபடியால் இருக்கின்றது. எனவே இந்த விடயம் என்பது நிச்சயமாக ஆலோசித்து அவர்கள் ஒரு பலமாக ஒருவராக இணைந்து செயற்படுவது என்பது, அதாவது ஒரு பக்க சக்தியை நாங்கள் இழப்பது என்பது முடியாத ஒரு காரியம். என்னென்று சொன்னால் ஒரு பக்க கதவு மூடப்பட்டால் மற்ற பக்க கதவு திறக்கப்படுவதாகவும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டோர் பயணிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்றால் இது ஒருவருக்குரிய விடயம் அல்ல. அதாவது இவ்வாறு கூறுங்கள், இந்த போராட்ட களத்தில் அவர்கள் அளித்த அந்த வாக்குறுதிகள் மற்றும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்பன தொடர்ந்து செல்லப்பட வேண்டும் என்றால் அதை அந்த வந்து போராட்டம் என்பது தொடர்ந்தும் இந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்று அது நிச்சயமாக நடைபெற வேண்டும் என்றால் இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த ஆர்மேனிய இனப்படுகொலை என்பது இடம்பெற்று இது 108வது ஆண்டு. 105வது ஆண்டில் தான் இந்த ஆர்மேனிய படுகொலை தொடர்பாக அமெரிக்கா கூட ஒரு சாதகமாக ஆம் இது இடம்பெற்றது ஆர்மேனிய படுகொலை என்பதை கூறியிருக்கின்றது. அப்ப இந்த 105 ஆண்டுகள் அந்த தொடர் போராட்டம் என்பது எடுக்கப்படுகின்ற அந்த இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்காக சந்ததிகள் போராடி இருக்கின்றன. எனவே இங்கே நாங்கள் அந்த அதாவது ஒருமித்த குரலாக ஒரு நோக்கத்திற்காக பயணித்தவர்கள் இவ்வாறு பிரிந்து செயற்படுவது நிச்சயமாக அழகானதல்ல. இதனை இன்னும் மறுபக்கமாக சொல்வதானால்
அமர்ந்து மேசையில் கதைக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய அதாவது அந்த போராடுபவர்கள் என்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாதவர்களோ அல்லது இல்லாதவர்களோ இல்லை. இழப்புகளின் பால் உணர்ச்சிகளில் கட்டுப்பட்டுள்ளவர்களை இவ்வாறாக தூண்டி செயற்படுவது என்பது ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு பெரிய ஒரு தலைமைக்கும் அவர்களுடைய பாதைக்கும் நாங்கள் கொடுக்கின்ற இன்னொரு இடையூறாகத்தான் அமையும். அவ்வாறு செயற்படுத்தாமல் அவர்களிடம் பிழை இருந்தால் கூறுங்கள், பிழை இருக்கின்றது, இந்த பிழையை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுங்கள், அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு செய்யுங்கள். அதை அவ்வாறு செய்வது என்பது அழகு, பண்பு. அதைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டுமே ஒழிய ஒரு இனம் என்பது தன்னிடையே பிரிந்து நின்று செய்வது என்பது நிச்சயமாக எதிராளிக்கு அதிக பலம் சேர்ப்பதாக அமைந்துவிடும் என்பதை அவர்கள் இனி புரிந்து கொண்டு செயற்படுவார்கள். ஏனென்றால் இது தீர்க்கப்படக்கூடிய விடயங்கள். இவ்வாறு பல நடந்திருக்கின்றன. ஆனால் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த கேள்விகளுக்கு கனடிய தமிழர் பேரவை சார்பாக உரிய பதில் வழங்கப்படவில்லை என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. அந்த பத்திரிகையாளர் மாநாடை பார்க்கின்ற பொழுது ஒரு 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 ஆணித்தரமாகவும் அதே நேரத்தில் காத்திரமான முறையிலும் நடைபெறவில்லை என்ற விமர்சனங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே சிறந்த திட்டமிடல் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கின்ற அமைப்பினுடைய பத்திரிகையாளர் மாநாடு இப்படியா நடைபெறும் என்ற கேள்விகளை கூட எழுப்பியிருக்கின்ற சூழலில் இப்பொழுது மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளுக்கும் அவர்கள் உரிய பதிலை வழங்க மாட்டார்களோ என்ற ஒரு அச்ச சூழ்நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றதையும் நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தகவல் என்பது அவ்வாறு பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதற்கான சாத்தியப்பாடுகள் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதனையும் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது. நாங்கள் இந்த காணொளி தொகுப்பு வெளிவருகின்ற பொழுது நடைபெறுகின்ற போராட்டம் சம்பந்தமான காணொளி தொகுப்புகளையும் இத்தோடு இணைக்க இருக்கின்றோம். அதனையும் நீங்கள் பார்வையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் என்பது இலங்கைக்கு சுதந்திர தினமாக இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் அந்த சுதந்திரம் என்பது அனுபவிக்க முடியாத எட்டா கனியாக இருக்கின்றதை தான் நடைபெறுகின்ற சம்பவங்களும் வருகின்ற செய்திகளும் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இதுவரை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை சுரேஷ் தர்மா நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், அந்த இமாலய பிரகடனத்துக்கு சூத்திரதாரிகளான சிடிசியினுடைய அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் எங்களுடைய இந்த அறவழி போராட்டம் இடம்பெற்றது. தொடர்ந்து எம் இனத்தின் விடிவும் விடுதலையும் கிடைக்கின்ற வரை ஒன்றுபட்ட தமிழர்களாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்போம். ஜனநாயக வழியிலே இன்றைய எமது போராட்டத்திற்கு அத்தனை வகைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய கனடிய காவல்துறைக்கும் கனடிய தமிழ் சமூகத்தின் சார்பிலே எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Good afternoon or good evening everyone who have gathered here today. On behalf of Canadian Tamils and the students from the Tamil community, we have gathered here today to express our agitation of the Sri Lankan government against the Sri Lankan government for their oppression for the past 76 years. This marks the day that the Sri Lanka, they call it the Independence Day. We Tamils, we mark it as a black day for our nation. For the past 76 years, we have been continuously being oppressed and killed, and the genocide, the structural genocide has been ongoing from the day one. We have experienced it in many levels and it has not stopped. In 2009, we have lost more than 250,000 people, and it's still vivid in our memories what we have gone through. We have filled the streets of Toronto in 2009, and everyone here who have gathered here knows what we have gone through. It's slowly the Canadian government has started recognizing our agitation, the disappointment that we have, and they've started acting on it. And recently we've seen great important moves in the Canadian community where they have banned the war criminals from coming into the Canada. They have sanctioned them from entering into the country, and along with that they have passed a motion to recognize what has happened to Tamils as a genocide. So in all levels of municipalities and as well as the provincial as well as federal, we have recognized what has happened to Tamils as genocide. And it is very shame that we still allowing the authoritarian and genocidal government of Sri Lanka to gather here to celebrate the Tamils occupation here today. And it is very shame that we have people going and attending that event. And
However, we Tamils gathered here today to show that we are not going to stop here. We are going to still protest for the people. We will be the voice of our voiceless from back home. Today, the Sri Lankan government has passed a law where they are banning publication for free speech, which is against the law of any human international. So we are here gathered here to be the voice for the voiceless, and we will continue to be the voice for the voiceless. And again, we are telling and informing the whole international community, as Canadian and Tamils around the world, we will continue to fight until we have a free Tamil Elam. And that's going to be the last day that we are going to stop. Until then, we'll continue to fight. And we are also like to inform the community organization who have been the sell-off for the recent days, who have been taking part with the dialogues with the Sri Lankan government to sell off the Tamils and their struggle for the past 76 years. We will tell you, we would like to let you know, the Tamil community in Canada and all around the world are watching you, and your Himalayan declaration with the government of Sri Lanka, it's a shame and is not very constructive on your part, and you should restructure and reform the board and change your way you approach the problem of Tamils. And again, we would like to thank Devan, I did that in Tamil. I would like to thank again the Toronto police for providing us the safety and security from these genocidal supporters and the government and their securities. And we are here, we are thankful for their time and effort. And once again, thank you, brothers and sisters, for gathering here today. And we'll see again, we'll continue to fight. And this is going to be until we have a free Tamilalam. Tamilarin Dagam! Tamilarin Dagam! Tamilarin Dagam! Thank you. மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி வெளிமூடி எங்கு புயல்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி இழிவாக வாழும் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் உறுதி தமிழர்களின் தாகம் தமிழர்களின் தாகம் தமிழர்களின் தாகம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.